ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 10th தமிழில் உள்ள 5 லெசன்ஸ் வந்து கடைசி 5 லெசன்ஸோட வந்து பாக்ஸ் கண்டென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாக்ஸ் கண்டென்ட் வந்து இதில் பார்க்க போகிறோம். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் புகழ்மிக்க பகுதியில் ராஜசோழன் தெரு என்பது இன்றும் உள்ளது அப்படிங்கிறாங்க. இது மாமன்னர் ராஜராஜ சோழன் பல்வேறு நாடுகளுக்கு வந்து பயணம் மேற்கொண்ட சிறப்பினை வந்து உணர்த்துகிறது. இது எதில் இருக்குது அப்படின்னா வந்து 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டு மலர். நமக்கு வந்து இது வந்து 2 விதமான கேள்விகள் வந்து இதில் இருந்து இருக்குது. இந்த மதுரை அந்த மலேசியா தலைநகர் வந்து கோலாலம்பூரில் வந்து என்ன தெரு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ராஜராஜ சோழன் தெரு தான் வந்து இருக்குது அப்படிம்பாங்க. இதை வந்து குறிப்பிட்டது வந்து எது அப்படின்னா வந்து 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டு மலர். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் புகழ்மிக்க பகுதியில் ராஜசோழன் தெரு என்பது இன்றும் உள்ளது. இது மாமன்னர் ராஜராஜ சோழன் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட சிறப்பினை வந்து உணர்த்துகிறது அப்படிங்கிறாங்க. இது வந்து எது வந்து குறிப்பிடுது அப்படின்னா வந்து 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டு மலர். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு ராஜராஜ சோழன்னா முதலாம் ராஜராஜ சோழன் தான் வந்து சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து பெரிய கோயிலை கூட கட்டியிருப்பாங்க. பெரிய கோயில் என்னது சொல்லுவாங்க, தட்சிண மேரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ராஜராஜேஸ்வரம், இதெல்லாம் வந்து பெரிய கோயிலுக்கான சிறப்பு பெயர்கள். யுனெஸ்கோ கூட வந்து அது உலக பாரம்பரிய தலமாக வந்து 1987 வந்து அங்கீகரிச்சிருக்கு. அதையும் ஒரு அடிஷ்னலாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன, ராஜசோழன் தெரு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் இருக்குது. அடுத்து பாருங்கள், அணிகலன்கள். சிலம்பு கிண்கிணி வந்து காலில் அணிவது, இது பொருத்துகளை கொடுப்பாங்க. அரை ஞான்னா வந்து இடையில் அணிவது. சுட்டி நெற்றி, நம்ம நெற்றி சுட்டின்னு தான் சொல்கிறதே. ஸோ சுட்டினா வந்து நெற்றியில் அணிவது. குண்டலம் குழை அப்படின்னா வந்து காதில் அணிவது. சூளி அப்படின்னா வந்து தலையில் அணிவது அப்படிங்கிறாங்க. சிலம்பு கிண்கிணினா வந்து காலில் அணிவது. அரைஞான்னா இடையில் அணிவது. சுட்டினா வந்து நெற்றியில் அணிவது. குண்டலம் குலை அப்படின்னா வந்து காதில் அணிவது. சூளி அப்படின்னா வந்து தலையில் அணிவது. இது வந்து பொறுத்துகளை கேட்பாங்க, அதை நம்ம பார்த்துங்க. ஆனால் ஒரு கண்டென்ட் பார்க்கும்போதே வந்து இது வந்து எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது, அதையும் நீங்கள் வந்து கொண்டாந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து மார்க்கை வாங்கிடலாம் தமிழை பொறுத்தவரை. அடுத்து பாருங்க, முன் தோன்றிய மூத்த குடி, அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓங்க இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர். இது வந்து வரிகள் இடம்பெற்றுள்ளது வந்து சிலப்பதிகாரத்தில் இருந்து ஊறுகான் காதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓங்க இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர், இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளது எது அப்படின்னு கேட்பாங்க. சிலப்பதிகாரத்திலேருந்து ஊர்கான் காதையில் தான் வந்து இடம்பெற்றிருக்கு. சிலப்பதிகாரம் எனாவே கோவலன் கண்ணகியோட வரலாற்றை வந்து கூறுறதுனால தான் அவங்க ஒரு குடிமக்களை பற்றின காப்பியம் வரலாறு அப்படிங்கிறனால தான் இது வந்து குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. குடிமக்கள் காப்பியம், முதல் காப்பியம், நாடக காப்பியம், இதெல்லாம் வந்து சிலப்பதிகாரத்துக்கு உரிய வந்து பெயர்கள், சிறப்பு பெயர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கோவலன் கண்ணகி வந்து குடிமக்களை வந்து குறிப்பிட்டு கூறதுனால தான் இது குடிமக்கள் காப்பியம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதில் பெரும்பிரிவு வந்து காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்பிரிவு வந்துன்னா காதை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது 3 காண்டங்களையும் வந்து 30 காதைகளையும் கொண்டது அப்படின்னு கூட வந்து பார்த்துருக்கோம். அடுத்து வேற என்ன, இரட்டை காப்பியங்கள்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை தான் வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படி கூட சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்தை வந்து சமண காப்பியம்னு கூட வந்து சொல்லுவாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் வந்து என்ன 12ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர். அவர் வந்து சேர மரபினர், அதையும் நோட் பண்ணிக்கோங்க, கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இது வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட் வந்து மாப்போசியை பற்றின வந்து பாக்ஸ் கண்டென்ட். சிலம்பு செல்வர் தான் வந்து மாப்போசி அப்படிம்பாங்க. இதே சொல்லின் செல்வர் அப்படின்னா வந்து ராபி சேது பிள்ளை. சொல்லின் செல்வன் அப்படின்னா அனுமன். இதே சிலம்பு செல்வர் அப்படின்னா வந்து மாப்போசி அப்படிங்கிறாங்க. மாப்போசி அப்படின்னா சிலப்பதிகார மாநாடுகளை வந்து நடத்தியவர் யார் அப்படின்னா வந்து மாப்போசி. ஸோ மாப்போசி அப்படின்னா வந்து உங்களுக்கு என்னென்னலாம் மைண்டில் வருது அப்படிங்கிறது வந்து கொண்டு வரணும். அவர் சாகித்ய அகாதமி கூட வந்து ஒரு நூலுக்காக வாங்கியிருப்பார். ஒருமை கண்ட பாரதம்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. 1966 தான் வந்துன்னா சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருப்பாங்க. வள்ளுவர் கண்ட ஒருமைப்பாடு, அதான் நான் நினைக்கிறேன். வள்ளுவர் கண்ட ஒருமைப்பாடு அந்த நூலுக்காக தான் சாகித்ய அகாதமி விருது கூட வாங்கியிருப்பாங்க. ஜஸ்ட் வந்து ரீகால் பண்ணுங்க, மாப்போசி அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து அவர் பற்றின என்னென்னலாம் நமக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி. நான் சிலப்பதிகார காப்பியத்தை இவர் வந்து மாப்போசி சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்கு காரணம் உண்டு. திருக்குறளையோ கம்ப ராமானதையோ விரும்பாமல் இல்லை, ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஓர் இலக்கியம் வந்து தமிழில் உண்டென்றால் அது வந்து சிலப்பதிகாரத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்று உறுதியாக கூறுவேன் அப்படிங்கிறாரு. இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து. எனவேதான் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் வந்து நடத்தினோம் அப்படின்னு வந்து சிலம்பு செல்வர் மாப்போசி சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிலப்பதிகார மாநாடுகளை நடத்தியவர் யார் அப்படின்னா மாப்போசி. சிலம்பு
செல்வர் என அழைக்கப்படுபவர் வந்து மாப்போசி. மாப்போசினா வந்து சிவஞானத்தை தான் வந்து மாப்போசி அப்படிம்பாங்க. அடுத்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துக்கோங்க. கடல் கடந்த தமிழ் வணிகம். ஆஸ்திரிய நாட்டு தலைநகரம் வந்து வியன்னாவில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்தில் பேபிரஸ் தாளில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்து சுவடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சுவடி சேர நாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையே வணிக ஒப்பந்தம் இது கிபி 2ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் வந்து ஏற்படுத்தி கொள்ளப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, வணிகம் நடந்திருக்கு. சேர நாட்டு துறைமுகமான முசிறியிலையும் எகிப்து நாட்டோட அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்திலையும் தான் வணிகம் நடந்திருக்கு. அதோட காலம் வந்து என்ன அப்படின்னா வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டோட இடைப்பகுதி. அந்த இடைப்பகுதியை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல தான் நமக்கு வந்து டிஎன்பிசி ப்ளே பண்ணுவாங்க. 2ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி, பிற்பகுதி அப்படிங்கிற மாதிரிலாம் வைப்பாங்க. ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஆஸ்திரிய நாட்டு தலைநகரான வியன்னாவில் வந்து ஒரு பேபிரஸ் தாளில் வந்து எழுதப்பட்ட ஒரு சுவடி வந்து இருக்குது, கையெழுத்து சுவடி. அந்த சுவடியில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா வந்து முசிறி துறைமுகத்துக்கும் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்துக்கும் வந்து ஒரு வணிக தொடர்பு வந்து இருந்திருக்கு. அதுவும் வந்து அதோட காலம் வந்து என்ன அப்படின்னா கிபி 2ஆம் நூற்றாண்டோட இடைப்பகுதியில் தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு. இது கொடுத்துட்டு இது வந்து எந்த வரிகள் அப்படிங்கிற எந்த நூல் அப்படின்னா கேட்கலாம். சிந்தாமணியம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தாமணிமே கலைப்புனிந்தான், நந்தா வளையாபதி தருவான், வாசவனுக்கு ஈந்தான், திளையாத குண்டலகேசிக்கும். இது வந்து எதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா திருத்தணிகை உலா அப்படின்னு. சிந்தாமணியம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தாமணிமே கலைப்புனைந்தான், நந்தா வளையாபதி தருவான், வாசவனுக்கு ஈந்தான், திளையாத குண்டலகேசிக்கும். இது வந்து வரிகள் எதில் குறிப்பிட்டுறாங்க? திருத்தணிகை உலா. அடுத்த ஒரு பாக்ஸ் என்னன்னு பாருங்கள். இது வந்து கண்ணகியை பற்றினது. காவிரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலன்னு திருவரங்கம் மற்றும் உறையூர் வழியாக கொடும்பாளூர் என்னும் இடத்தை வந்து அடைந்தனர் அப்படின்னு. காவிரி பூம்பட்டினம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா காவிரி பூம்பட்டினம்னா புகார் நகரை தான் வந்து புகார் துறைமுகம் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்துன்னா காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ வந்துன்னா இவங்க அந்த ஜிஎஸ்ல கூட சொல்லுவாங்க பெருங்கடல் வணிகன், பெரும் வணிகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கண்ணகியோட தந்தை பெயர் வந்துன்னா மாசாத்துவான், நாய்க்கன் அப்படிம்பாங்க. கோவலனோட தந்தை பெயர் வந்து மாசாத்துவான் அப்படிம்பாங்க. ஸோ மாசாத்துவானா பெருவணிகன் சொல்லுவாங்க, நாய்க்கன்னா பெருங்கடல் வணிகன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க தந்தையையும் குறிப்பிட்டிருப்பாங்க ஜிஎஸ்ல. இதை வச்சு வந்து அதையும் ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த காவிரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் திருவரங்கம் மற்றும் உறையூர் வழியாக கொடும்பாளூர் என்னும் இடத்தை வந்து அடைந்தனர் அப்படிங்கிறாங்க. தென்னவன் அப்படின்னா வந்து பாண்டிய மன்னன் தான் தென்னவன். தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக சென்றால் மதுரையை அடையலாம். வலப்பக்கம் வழியாக சென்றால் மதுரை அடையலாம். இடப்பக்கம் வழியாக சென்றால் திருமால் குன்றம் வழியாக மதுரை செல்லலாம் அப்படிங்கிறாங்க. இரண்டுக்கும் இடையில் வழியில் சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் உள்ளன. இந்த வழியாக சென்றால் 3 வழிகளும் சந்திக்கும் மதுரை பெருவழியை அடைந்து மதுரை செல்லலாம். கோவலனையும் கண்ணையையும் கவுந்தி அடிகள் வந்து இடைப்பட்ட வழியிலேயே அழைத்து சென்றனர். ஸோ அந்த கவுந்தி அடிகள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா வந்து சமணத்துறவி அப்படிம்பாங்க. இதில் மோஸ்ட்டாக வந்து சமய சம்பந்தமாக வந்ததுனால தான் இந்த இதை வந்து சிலப்பதிகாரத்தையே ஒரு சமண காப்பியம் கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் கவுந்தி அடிகள்ங்கிறவங்க வந்து ஒரு சமணத்துறவி அப்படிம்பாங்க. கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகள் வந்து இடைப்பட்ட வழியிலேயே அழைத்து சென்றார் அப்படிங்க. மதுரை அதுக்கப்புறம் வந்துன்னா அவங்க அந்த கொலை உண்டுருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த லைன், மதுரையில் வந்து கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் சென்று வேங்கை காணல் என்னும் இடத்தை வந்து அடைந்தாள் அப்படிங்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியம் வந்து அந்த கவுந்தியடிகள் அவங்க வந்து எந்த இடத்த வந்து அடைந்தாங்க, அது ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. அடுத்து ஜென் தத்துவத்தை பற்றி சொல்கிறாங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்துக்கு சிற்றரசர் ஒருவர் வந்து போதிதர்மர் என்னும் சமய பெயர் பூண்டு சீனாவுக்கு சென்றார். ஸோ காஞ்சிபுரத்துலேருந்து சீனாவுக்கு சென்றிருக்காங்க. எந்த ஆண்டுன்னா கிபி 6ஆம் நூற்றாண்டில் போதிதர்மர் அப்படிங்கிறாங்க. பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவை போதித்தார் அப்படிங்கிறாங்க. அதிலிருந்து உருவானது ஜென் தத்துவம். இது பின்னர் ஜப்பான் முதலிய நாடுகளுக்கும் பரவி செழித்து விளங்கியது. ஸோ சீனா ஜப்பான்லாம் பரவி இருக்கு ஜென் தத்துவம். போதிதர்மருக்கு சீனர்கள் கோவில் கட்டி சிலை வைத்து இன்றளவும் வணங்கி வருவது வந்து குறிப்பிடத்தக்கது. ஒன்றில் போதிதர்மர் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வந்துன்னா சீனாவுக்கு போயிருக்காங்க கிபி 6ஆம் நூற்றாண்டில். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பௌத்த சமயத்தை வந்து அங்கே போதிச்சிருக்காங்க. ஸோ சீனாவிலேருந்து அடுத்தடுத்து வந்து ஜப்பானுக்கு வந்து இது வந்து பரவி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ சீனாவில் வந்து போதிதர்மருக்கு ஒரு சிலையும் வச்சு இன்னளவும் வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஜென் தத்துவம், போதிதர்மர், கிபி 6ஆம் நூற்றாண்டு, சீனா, ஜப்பான், இதெல்லாம் தான் கீ பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கணும்.
அடுத்து பாருங்க, கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரி தன் பரம்பு நாடே. இது வந்து இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளது வந்து புறநானூறு. கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரி தன் பரம்பு நாடே. ஸோ வந்து இது வந்து புறநானூறு வந்து இது வந்து குறிப்பிட்டிருக்கு. இது வந்து நம்ம வந்து புறநானூறு அப்படின்னாவே வந்து என்ன புறப்பாட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து இது வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று தான் வந்து புறநானூறு. ஸோ இதில் வந்து என்ன மொத்தம் வந்து 400 பாடல்களை வந்து கொண்டது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து என்ன கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரி தன் பரம்பு நாடே. இது வந்து புறநானூற்றுகள். அடுத்து வந்து வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் அப்படின்னா வந்து என்ன தேம்பாவணியோட ஆசிரியர் தான் வந்து வீரமாமுனிவர். வீரமாமுனியோட இயற்பெயர் என்ன கான்ஸ்டன்ட் ஜோசப் எஸ்கே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவர் வந்து தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதியை வந்து இயற்றியவர். தொன்னூல் விளக்கம் இதெல்லாம் வந்து இவருடைய நூல்கள் தான். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா வந்து தூய துறவி அப்படிங்கிறது பொருள். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வீரமாமுனிவர் வந்து திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக ஸோ அந்த மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காகவே உருது மொழியை கற்றிருக்காரு அப்படிங்கிறாங்க. எது 2 மாதத்திலே கற்றிருக்காரு. இவருடைய எளிமையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார். ஸோ வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சன்னியாசிங்கிற பட்டம் வந்து யார் வழங்கினது அப்படின்னா சந்தா சாஹிப். ஸோ இது வந்து இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா வந்து தூய துறவி அப்படின்னு பொருள். இது வந்து என்ன அப்படின்னா பாரசீக சொல்லுது. இந்த இஸ்மத் சன்னியாசிங்க பாரசீக சொல்லுக்கு தூய துறவி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் ரீட் பண்ணுறேன், லிசன் பண்ணுங்கள். வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார். இவருடைய எளிமையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார். இந்த பாரசீக சொல்லுக்கு வந்து தூய துறவி என்ற பொருள். அடுத்து பாருங்க, ஆலங்கானத்து அஞ்சுவரை இருத்து அரசு பட அமர் உழக்கி. இது வந்து என்ன அப்படின்னா வந்து மதுரை காஞ்சி. ஆலங்கானத்து இது வந்து என்ன, இந்த வரிகள் நல்லா பார்த்துங்க. ஆலங்கானத்து அஞ்சுவரை இருத்து அரசு பட அமர் உழக்கி. இது இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளது வந்து மதுரை காஞ்சி அப்படிங்கிறாங்க. 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான் வந்து மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியின் ஆசிரியர் யார்? மாங்குடி மருதனார். அதிக அடிகள் அந்த 10 பாட்டு நூல்களிலே வந்து அதிக அடிகளை கொண்டது அப்படின்னா வந்து மதுரை காஞ்சியை தான் வந்து சொல்லுவாங்க. இதே மதுரை 10 பாட்டு நூல்களிலே குறைந்த அடிகளை கொண்டது எது அப்படின்னா வந்து முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு ஆசிரியர் யாருன்னா நப்பூதனார். நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஆலங்கானத்து அஞ்சுவரை இருத்து அரசு பட அமர் உழக்கி. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து லாஸ்ட் 5 லெசன்ஸில் உள்ள முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து